அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஈத் முபாரக். எல்லாரும் நல்லபடியாக ஈத் செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்ரீலங்காவில் நாங்கள் எங்கே இருந்தாலுமே எங்களோட ட்ரெடிஷன் மறக்கலாம் இல்லையா? ஸ்ரீலங்காவில் வட்டலாப்பம் இல்லாத ஊடே இருக்காது. ஸோ அன்றைக்குமே கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் 30 நோம்பே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் அன்றைக்கு 2 ஸ்வீட் பண்ணியிருந்தேன், வட்டலாப்பம் அண்ட் குலாப் ஜாமுன். ஸோ இதோட 2 லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வட்டலாப்பம் செய்கிற நேரம் நாங்கள் கையால் ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணினா போதும். இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் வரும். நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுன் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் இல்லையா? ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட் இதுக்கு நான் எடுத்த அபாயா இது தான். அபாயா அண்ட் ஒரு லாங் டாப்புமே எடுத்திருந்தேன். இங்கே ஈத் ப்ரேயர் 6:20க்கு. ஸோ நான் குயிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஈத் ப்ரேயர் போகிறதுக்கு. ஹஸ்பண்ட் சடன்லி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒர்க் லோட், அவர் அங்கே ப்ரே பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி. ஹஸ்பண்டுக்கு வரையலாம் போனதால் நானுமே வீட்லேயே ஈத் ப்ரேயரை முடிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லா சிச்சுவேஷனுமே சரியாகணும்னு நாங்கள் எல்லாருமே துவா பண்ணிக்கொள்வோம். ஏன்னா இந்த ரமதான் அண்ட் ஈத் ரெண்டுமே எந்த மாதிரி சிச்சுவேஷனில் செலிப்ரேட் பண்ணுன்றது தெரியும் எல்லாருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. நான் இந்த இதுக்கு இந்த பர்ஃப்யூம் தான் வாங்கியிருந்தேன், ஊத் ஃப்ளேவர். ஸோ இது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல். ஸ்ரீலங்காவில் நோம்பு தான், பட் நானுமே கொஞ்சம் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் மெயின் திங், ஒரு டிவைன்லி வைப் கொடுக்கக்கூடியது இந்த ஊத் போடுறது தான். அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேரமலைஸ்ட் ஷீர் குருமா. இது நான் இங்கே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் எல்லாம் இது செய்ய மாட்டாங்க பெருசாக, பட் ஷீர் குருமா எந்த இதுக்குமே நான் இங்கே செய்வேன். இந்த ஷீர் குருமாவோட லிங்கையுமே நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இதுக்கு ரோஸ் பெட்டல்ஸுமே எட் பண்ணுறதுனால அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆகிக்கும். ஈத் டேபிள் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஈத் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி தான் போகும் எங்களுக்கு. ஹஸ்பண்ட் லன்ச் டைமுக்கு தான் லன்ச் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். அதனால் நான் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுமே எடுக்கணும். ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த ஃப்ரோசன் பிளெயின் பராட்டா வச்சுட்டு ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று செஞ்சுருந்தேன். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சாச்சு. இதே ஸ்ரீலங்காவில் இருந்தால் புட்டு இல்லைண்டா தக்கடி இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடணும். பிகாஸ் நைட் ஃபுல்லாக தூங்கலை. ஹஸ்பண்டு டியூட்டியுமே ரமதான் வந்தால் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி எனக்குமே பழகிட்டு தூங்கி எழுமினத்தோடே ஹஸ்பண்டும் வந்தாச்சு. எப்பயும் கிடைக்கிற மாதிரி ஈத் மணியுமே கிடைச்சிது, அதையும் எடுத்தாச்சு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு லஞ்சையுமே சேர்ந்து எடுத்தோம். திரும்ப ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஷிஃப்ட்டுமே ஈக்குது, நைட் ஷிஃப்ட். ஸோ இன்றைக்கி நான் மட்டும் வெளியில் போகிற பிளானில் இருக்கிறேன். ஹஸ்பண்டுமே நெக்ஸ்ட் ஷிஃப்ட் 8க்கு மேலே தான் போனார். ஸோ நானும் அதோட ஈத் அவுட்ஃபிட் எல்லாம் போட்டுட்டு வெளியில் போகணுன்ற பிளான் வைக்கிறேன். ஸ்ரீலங்காரண்ட நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா அவங்க எங்களோட வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஈத் செலிப்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு ஆஃப் இல்லை இந்த இதுக்குமே. ஃபுல்லி ஷெட்யூல்டு பிஸி ஒர்க் தான் அவருக்கு. ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி தான். என்ன கொஞ்சம் ஈத் டேயில் எங்கேஜ்டாக வச்சுக்கொள்கிறதுக்கு நான் எப்போயுமே வெளியே போவேன். இது ஒரு மீ டைம்டும் வச்சுக்கலும். இங்கே லேடிஸ்க்கு அவ்வளோ சேஃப்டி இருக்குது சவுதியில். எல்லாமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். நாங்கள் க்யூலையும் பெருசாக நிற்க தேவையில்ல, எங்களுக்கு இடம் விடுவாங்க. அந்தளவுக்கு லேடிஸ்க்கு இங்கே சேஃப்டி. ஸோ அதுதான் நானுமே நைட் டைமில் அவுட்டிங் போனாலும் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவார். அன்றைக்கி மூன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ அதையுமே ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு 500,000 போகுன்ற பிளான் வைக்கிறேன். இந்த ரெட் டேக் காஃபி ஷாப்ஸ் இது எல்லாமே எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்களோட அப்பார்ட்மெண்ட் சுற்றி எவ்வளோ காஃபி ஷாப் இருந்தாலுமே மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 500,000 தான். பிகாஸ் எனக்கு இங்கே வந்து அவ்வளோ காம்னஸ், இந்த காஃபி ஷாப்போட ஆம்பியன்ஸ் கூட அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எலிகண்ட் லுக் அண்ட் இங்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஆகிக்குது. ஸோ அதனால் எங்களோட வீட்டுக்கு யார் வந்தாலுமே நான் இந்த 500,000 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கே எனக்கு எப்போவுமே மை ஃபேவரட் வந்து ஹாட் சாக்லேட். ஸோ ஹாட் சாக்லேட்டையுமே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்ஸ்டேர்ஸ் வந்துட்டேன். 500,000 கிடைக்கிற ஹாட் சாக்லேட் எங்கேயுமே கிடைக்காது. இட்ஸ் பெஸ்ட் எவர் ஹாட் சாக்லேட் ஐ கேன் சே. இப்போ இந்த கப்பையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த ரமதானில். மீ டைமில் நீங்கள் மீ டைம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் மீ டைம்ன்றது வந்து நாங்கள் ரெகுலராக செய்கிற ஒர்க் எல்லாத்தையும் முட்டுட்டு எங்களை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 30 minutes ஆச்சும் நாங்கள் ஒரு பிரேக் எடுக்கணும். எங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நாங்கள் செய்யணும். ஸோ இதை வந்து நான் எப்பயுமே எடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஐக்கியா போகிற பிளான் இருக்குது. 500,000 இருந்து ஜஸ்ட் ரோட் க்ராஸ் பண்ணினா ஐக்கியா தான். வாங்கி இப்போ ஐக்கியாவுக்கு போவோம். ஸ்ரீலங்காவில் ஐக்கியா ஷோரூம்ஸ் வந்துட்டான்னு எனக்கு சரியாக தெரியா. பட் லேடிஸ் மஸ்ட் விசிட் ஃபார் ஐக்கியா ஷோரூம். பிகாஸ் உங்களோட ஹோம் ரெனோவேஷன் ஒரு நீங்கள் ஒரு நியூவாக ஹோம் கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் கிடைக்கும். எங்களோட மைண்டில் இருக்கிற ஐடியாவுமே இவங்க சில நேரம் அதை ஷோகேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மேரிட் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஹோம் ஆர் ட்ரீம் கிச்சன் இருக்கும். ஸோ அதை இங்கே வந்து அவங்களுக்கு லைவாகவே பார்க்கலும். உங்களோட ஐடியாஸோடு ஆட் பண்ணி உங்களோட கிச்சனை எப்படி ரினோவேட் பண்ணுறன்றது எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மிரர் பார்த்தா செல்ஃபி எடுக்கிற பழக்கம், வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்குது, எனக்குண்டா மஸ்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வார்ட்ரோப் ஐடியாஸுமே இங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க. அதையுமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 திங்ஸ் வாங்க வேண்டிக்குது. வாங்க இப்போ அந்த செக்ஷனுக்கு போவோம். உங்களோட வீட்டில் எப்படி ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணுறன்ற தீமுமே இங்கே வச்சிக்குது. நெக்ஸ்ட் மெயின்லி வந்து இந்த ஐக்கியா பிளேட். இது வந்து ஜஸ்ட் 350 ரியால் தான். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது நல்ல ஒர்த். நானுமே இந்த பிளேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இது நல்ல ஒர்த்துன்றேன் இந்த ப்ரைஸுக்கு. இந்த ஒயிட் கலர் பிளேட் ஐக்கியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கட்டிங் போர்ட் வந்து இது வந்து பிளாஸ்டிக் தான். இதுவுமே ஐக்கியாவில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஈத்துக்காக 395K ஆஃபர் போட்டு இருந்தது. இங்கே எல்லா கலெக்ஷனை பார்த்தாலுமே அவ்வளோ யூனிக் அண்ட் ரேர் கலெக்ஷன்ஸ். பட் வந்து லிட்டில் ப்ரைஸி இருந்தாலுமே இது ஒர்த் தான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேறு கலர்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஐக்கியாவில். பிளேட்ஸ் நான் தேடி வந்த திங்ஸ் 2 இது தான். அதையும் எடுத்தாச்சு. ஐக்கியாவில் இந்த யூனிக் மக்குமே ஜஸ்ட் 395K கிடைக்கிது. நெக்ஸ்ட் மெயின் ஃபேமஸ் திங் ஐக்கியாவில் இந்த சென்டட் கேண்டில்ஸ். நானுமே இதில் நிறைய ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேண்டாலும் எடுக்கலும். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆகினா ஸ்நாக் பிரேக் எடுக்கோ மேலும் இங்கே. பிகாஸ் இங்கே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சிக்குது. ஸோ நானுமே திங்ஸ் வாங்கிட்டு பேக் டு ஹோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
எங்களோட ஈத் எங்களுக்கு இப்படி தான் போனது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.